ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பெடிக்யூர் வந்து வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் பார்லர் வந்து இன்ன வரைக்கும் நான் பார்லர் போய் பெடிக்யூர் பண்ணதே இல்லை. சரி, கொஞ்சம் வெடிப்பெல்லாம் வந்து கிராக் எல்லாம் ஆகிடுச்சா, சரி நம்ம பண்ணி பார்க்கலாம், நமக்கு செட் ஆகலைன்னா நம்ம பார்லர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வீட்டிலே ட்ரை பண்ணேன். சில வீடியோஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் சொன்ன மாதிரி 1 by 1 நான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 15 minutes வந்துட்டு வார்ம் வாட்டரில் சால்ட்டு டர்மரிக் போட்டு 15 minutes வந்து சோக் பண்ணணும் ஃபுட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 15 minutes சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு காலை ஸ்க்ரப் பண்ணணும்னாங்க. அதில் வந்து ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு டீ தூளும் தேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேக்க சொல்லியிருந்தாங்க, ஸ்க்ரப் பண்ணுங்கன்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அதை ஒரு 10 to 15 minutes பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி அந்த லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் மட்டும் இந்த டூலரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்டோன் வச்சு லைட்டாக சர்க்கிள் டைப்பில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும், மைல்டாக ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டீல் சைடு இருக்கும் இல்லையா, அதுலேயும் வந்துட்டு ரொம்ப ஹார்டாலாம் தேய்க்கக்கூடாது, அது வந்து அப் அண்ட் டவுனில் மைல்டாக அதையுமே பண்ணணும்னு சொன்னாங்க. அதையும் ஒரு 5 minutes பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாக் கலரில் அது ஒரு பார்ட் ஒரு சைடில் இருந்துச்சு. அந்த பிளாக் கலரில் வச்சு நம்ம வந்து ரப் பண்ணும் போது தான் அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு எக்ஸ்ட்ராவே வந்து ஸ்கின் வந்து பீல் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது வந்து ஃபுல் அந்த கிராக்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் தான் ரிமூவ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மித்தபடி ஆனால் அது வந்து ஒர்த்து தான். ஆனால் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது வீக்லி 1 or 2 யூஸ் பண்ணலாம். மித்தபடி நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னும் சேர்ந்து பீல் ஆகும், அது இன்னும் டேமேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. நமக்கு யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து லைட்டாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக கொஞ்சம் பண்ணிவிட்டு அது அன்றைக்கி நான் வந்து ஒரு 10:40-45 அந்த டைமிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு. அது நான் முடித்து அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது டைம் வந்து 11:45, கிட்டத்தட்ட 1 hour பக்கம் அதுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராசஸ் எல்லாமே நம்ம முடித்ததுக்கப்புறமா லோஷன் இருக்கு இல்லையா, நம்ம அதை வந்து கார்டில் போட்டு ஒரு 5 to 10 minutes மசாஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்போதைக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஃபேஸ்க்கு போடுறது, சின்ன ஃபேஸ்க்கு போடுறது, ஸ்கின் காலுக்கு போடும்போது அது வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதனால் அது செட்டே ஆகாது. சரி வாஸ்லின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தான் கொக்கோ ஃப்ளேவர் அது வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதையவே போடலான்னு சொல்லி சஜஷன் பண்ணங்காட்டி நான் அப்புறம் அதையவே போட்டு அப்ளை பண்ணி ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நான் தூங்க போயிட்டேன். இன்றைக்கி நைட்டில் வந்து எனக்கு இதுதான் டியூட்டியாகவே இருந்துச்சு. எப்படியோ ஓவரால் எல்லாமே முடிச்சு நானும் தூங்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.